ஆட்டத்தை மாற்றுறதுக்கான ஆட்களை உள்ளே அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நெரிக்கிற மாதிரி இருந்தது சார் அவர் கொண்டு வந்த அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ். இது வரைக்கும் யாரு போட்ட எந்த ரூல்ஸை நீங்க கேட்டு மதிச்சிருக்கீங்க மட்டும் சொல்லுங்களேன். ஓகே, உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம், உட்காருங்க. அந்த கேப்டன்சி லெட்ஸ் கோ. இங்க ஆர்மி கேம்பா கடந்த ஒரு வாரம் நீங்க வீட்டு தலையா இருந்தீங்க இல்லையா? மார்க் போட்டுப்பீங்க. நீங்களே அதை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்தது? 10 மார்க்ஸுக்கு என்னால் ஒரு 6.5 கொடுக்க முடியும்னா 7 ஒரு 4.5. நான் ஒரு 5 கொடுப்பேன். அதே ஒரு 4.5 மார்க் தான். 2. அவருடைய ஆர்மி கேம்ப் எப்படி இருந்தது? சீரியஸா இருந்ததா, ஃபன்னா இருந்ததா, நல்லா இருந்ததா? சொல்லுங்கயா. என்ன கேட்டீங்கன்னா ஃபன்னா இருந்தது பாக்குறது. முதல்ல இதுக்கு மட்டும் கை மட்டும் தூக்குங்க. சாரிங்கயா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நான் 2 கை தூக்கியிருக்கேன். பாரு என்ன பாரு. போத் சார். என்ன சீரியஸ் பண்ணா? அவர் சீரியஸா கொண்டு போகணும்னு நினைச்சாரு. ஆனா நாங்க வந்து அதை ஃபன்னா கொண்டு போக வச்சுக்கிட்டோம் சார். அவர் ஆர்மி அப்படின்லாம் சொன்னது எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல சார். கொண்டு வந்த அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஸ்கூலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அது ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்தது சார். அவர் நான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. யாரு போட்ட எந்த ரூல்ஸை நீங்க கேட்டு மதிச்சிருக்கீங்க மட்டும் சொல்லுங்களேன். நீ சொல்றதுலே லாஜிக் இருக்குது. பிக் பாஸ் அது பிக் பாஸை கேட்டால் தான் தெரியும். நான் கேட்டு சொல்றேன். நான் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க பீப்புளுக்கு ஃபேவரா வந்து சீக்கிரம் எந்திரிங்க இந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அந்த பாட்டியா நீ உங்களான்ற ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை வந்துட்டு யூஸ் பண்ண விடாம வந்து ஒரு 2 நாள் வந்துட்டு எழுப்பியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு தெரியாம இது ஏன் பண்றீங்க? அவங்க அதெல்லாம் எதுக்கு தம்பி? வீட்டுல என்ன நடக்குது எனக்கு தெரியல சார். இல்ல பார்த்த சார், வரைக்கும் நீங்க அலட்டிக்காதீங்க சார். உட்காருங்க சார், உட்காருங்க சார். துப்பாக்கி குத்துந்தா அவர் ஒரு 2 முட்டி கீழே சுட்டுருப்பேன் நான் கண்டிப்பா. அம்மா இப்படி பண்ணாலே இவங்க வந்து நீ ஆட்டிடியூட் காட்டுற. அப்ப நீ என்ன டக்குன்னு அவர்கிட்டே கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டாங்க சார். 4 வாரம் போயிடுச்சு. முன்னோ என்ன கட்டி எழுதுறேன். கட்டு மேட்டு போயிடுறேன். ஒரு பெரிய சர்ப்ரைஸோடு வந்து நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆட்டத்தை மாத்துறதுக்கான ஆட்களை உள்ள அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய நீண்டகால நண்பர் வாங்க திரு பிரஜன் அவர்களே, வாங்க. வணக்கம் மச்சி, எப்படி இருக்க? சூப்பர் மச்சான். குட் டு see you. அடுத்த ஒரே விஷயம் தான், என்னோட பாதியை கூப்பிட்டே அவனை கண்டிப்பா இப்பவும் சொல்றேன், இது எனக்கு வேணான்னு தோணுது. வேற வழி இல்ல. அது எப்படி? அது குழந்தைங்களோட சேர்த்து என்ட்ரி கொடுத்த குடும்பத்தோட இருந்து நினைச்சேன். விஷயத்துக்கு வாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னொரு ஹனிமூன் கேப்பாரு போல இருக்கு. பெரிய சீட்டிங் நடக்குது. சான்ராமி பிரஜன் வெல்கம் மேம் பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல ஒண்ணா மீட் பண்றேன் எனக்கு இல்லையா? இல்ல வெயிட் பண்ணு. கேவலமா விளையாடுறீங்க. என்னாச்சு? அரே ஓகே பேபி. கேவலமா ஷோ கொண்டு போறீங்க. அவ்வளோ பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓ அப்படியா? அடுத்து யார் வருவாங்க? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆர் யூ சீரியஸ்? சீரியஸா தாங்க. எல்லாரையும் அடிச்சு வெள்ள துரத்துன்னு சொல்றாங்க. அவ்வளோ மோசமா இருக்கு. கண்டென்ட்ன்ற பேர்ல கன்றாவி பண்றீங்க. நீ என்னமோ கட்சி மீட்டிங் மாதிரி ஏறி போயிட்டே இருக்க. இது வந்து சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. இவங்க ஏதோ பேசி கேமை மாத்துறாங்கன்னு கிடையாது. எதுக்காக நீங்க இந்த சீசனுக்கு கண்டஸ்டன்ஸா உள்ள வந்திருக்கீங்க? இந்த தொடப்பு குச்சியை மந்திச்சு விட்டா மாதிரி இருக்கானுங்களே, இந்த 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. ஆரோவுக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு மட்டும் தெரியும். டபுளா எழுதுறியாடா? உங்க வேலையை நீங்க பாருங்க. டபுளா எழுதுறியாடா? டபுளா எழுதுறேன்னா சிங்கிளா தான் எழுதுறேன். நீ ஆல்ரெடி லவ் பண்ணிட்ட, அது உனக்கு தெரியல. யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் and to be real, இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன உருட்டு பாடிச்சலாம். ஐயோ, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா கரெக்ட். அது ரொம்ப தப்பா இருக்கு பார்வதி. நீங்க பேப்பர் கொடுத்துட்டு போங்க, நான் சொல்றேன்.
என்ன இது ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கு. ஆர்டிஸ்ட் என்னன்னா தெரிஞ்சுக்கவும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படி நீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன நீங்க வந்த ஓகே வியானா இது பண்ணலையா? இல்லை அது ஏன் டிசிஷன். பர்சனா எப்படி இருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். பட் எனக்கு உங்களுக்கு இன்னும் தெரியல. தெரியல. எங்களுக்கும் தெரியல. bro நீ பேப்பர் கொண்டாங்க கேட்கல. கிழிச்சிருவீங்களா? சரி விடுப்பா வேற பக்கம் போலாம் வாப்பா. ஸோ எனக்கு பாரு இருக்காங்க. பாரு தான் நிறைய தாட்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க. பாரு 24/7லயும் ஐயோ 1 hour எபிசோட் நான் பார்த்திருக்கேன் உங்களை பத்தி சொன்னது. நம்ம கேக்குறேன் We don't want to discuss about this. இல்ல முடிஞ்சா கேமை மாத்தி ஆடி இல்ல அப்படியே அடுப்போம். சரி நெக்ஸ்ட் நான் அடிப்பு அரக்கன் கிட்ட கேட்போம். சொல்லுங்க ப்ரோ. ஆக்டிங் என்னை விட ரொம்ப கீழே யாரை நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். அப்ப நீங்க தானே வீக்கு. வாய முறா குரங்கு. கேம்ல கவனம் செலுத்துறேன் சார். சத்தியமா ப்ராமிஸ் சார். ஷூரா? சீரோ சார். திவ்யா கணேசன் அவர்களே வாங்க. இதை குடிக்கிறீங்களா காஃபி டீ ஏதாவது? குடிச்சிட்டேன் சார். என்னடி இது? மிஸ்டர் அமித் பார்கவ் வாங்க. என்ன சார் ஹைட் நீங்க? நான் 6'2" சார். ஆமா இப்போ நீ தான பின்னாடி பேச, நான் பின்னாடி பேசலையே. பொண்ணுங்க மேட்ரு அப்படின்னு வந்து சொன்னாரு. அவ்வளவுதான். அவ்வளவு பொய் சொல்லாத என்கிட்ட, அசிங்கமா பொய் சொல்லாத. பொண்ணுங்க மேட்ரு என்ன சொல்லாது அவ்வளவு நீ எப்படி பாரு சொல்லலாம்? ஏய் என்ன பெர்ஃபார்மன்ஸ்? வேணாம்டா. மேல ஒரு கன்சர்ன் இருக்கா இல்லையா? Or you just want to save yourself? சோலி முடிச்சு. பம்கின் ஸ்டார் சாரி வாட்டர்மெலன் ஸ்டார். பூசணி தர்பூசணி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்காக இல்ல உங்களோட வயிற்றுச்சலுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க சண்டை போட்டீங்கன்னா நீங்க 0. யாராவது வந்து உங்களை முறைச்சா போய் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. பிரவீன் உங்களை முறைச்சாருன்னு சொல்லி நான் அழுததே இல்ல. நீங்க உங்க கண்ணுல கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. ஓகே ஃபைன் யூ காட் இமோஷனல். பாயிண்ட் வந்தப்ப நீங்க தெளிவா பார்க்காம வந்திருக்கீங்க. என்ன क्वेश्चन பண்ண கூடாது, என்ன மாதிரி பேசணும் அதெல்லாம் எங்க போச்சு பார்வதி? இதுல வந்து தகுதினா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது such parliamentary words இருக்கு. நம்ம டக்குன்னு நீ வா போ டக்குன்னு நம்ம வார்த்தைகளை உடைக்கிறோம் இல்லையா? அது வந்து நல்லா இருக்கா? நீங்க சொல்ற ரீசன் வந்து எனக்கு ஓகேவா இல்ல சார். அதாவது எனக்கு தகுதியானவங்க இங்க யாருமே இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியில போலாம். உங்களை திட்டினாங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல தோணும் ஃபுல்லா பார்க்காம என்னத்தையாவது சொல்லக்கூடாது. இல்ல ஆளுக்கு பேசுறீங்க புரியலையே எனக்கு. ஏண்டா உன்னை தூக்கி வானாயில போட. இல்ல எனக்கு புரியல. எனக்கு சார் எனக்கு புரியல சார். முட்டாளா நீ? காமன் சென்ஸ் இல்ல சார். கருத்தை பதிவு பண்ணணுமா கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சார்? அவங்க வந்து இந்த வீட்டுக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. லைக் யூஸ்லெஸ்ஸா அந்த வீட்ல இருக்காங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். திவாகர் சார் சொல்றேன். அப்படி தெரிஞ்சது எனக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நான் விக்ரம நான் சூஸ் பண்றேன். as I said I'm a fan. ஏன் இருக்கீங்க என்ன பண்றீங்க? பிரசன்ஸ் ஒரு மாதிரி யூஸ்லெஸ்ஸா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அரோரா சூஸ் பண்ணுவேன். நீங்க வந்து உங்களை மட்டும் தான் நேசிச்சிட்டு இருக்கீங்க, மத்தவங்க உங்களை நேசிக்க வைக்கிறது இல்ல. அண்ட் சுபிக்ஷா உங்களுக்கு ஆனோம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 1 வீக்ல நீங்க இதை எடுத்துட்டு என்னவா ப்ளே பண்ண போறீங்கன்னு லெட்ஸ் see. அவனே இது ஒன்று சொல்லிருங்கடா. விக்ரம், அரோரா, சுபிக்ஷா, திவாகர் இவளுக்கெல்லாம் நரகம் தான். அமித்தாலும் திவ்யாவாலும் இந்த வீட்டுக்கு தேவையில்லாதவர்கள், உபயோகம் இல்லாதவர்கள் என தேர்வு செய்யப்பட்ட நீங்க 4 பேரும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை கார்டன் ஏரியால தான் தூங்கணும். புரியலையா? ஓகே பாஸ். எஸ் பாஸ். Thank you. இது கார்டனை காமெடியால் டிஃப்யூஸ் பண்ணிடுவோம் கைஸ். எலியெல்லாம் போயிடும். சபை கலையலாம். வட்டா மாமே. நீங்க போட்டதெல்லாம் மொக்க சேன. நாங்கெல்லாம் உங்களுக்கு மேல டானு. நக்கல்யா அவனுக்கு. இல்ல ஒன் செகண்ட் நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க என்ன? இதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதே மாதிரி பாடுங்க திட்டி பரவாயில்ல. என்னால தாங்க முடியல. நீங்க வந்து வைல்ட் கார்டுல உள்ள வந்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு வந்து ஒரு சரி பெருமையா ஒன்னு எடுத்து விடு. வெயிட் ஃப்ரீயா விடா. அண்ணா ப்ளீஸ் ஏன் யாரே பேசுறத கேக்குறதுக்கு
கூப்பிட்டீங்க நான் உங்களை மதிச்சு இங்க உட்கார்ந்துருக்கேன். வெல்கம் பண்ற மாதிரி இல்ல. இது வேற Hey guys, this is your editor. வீடியோ ப்ளீஸ் நான் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல ஹார்ட் இன் ஸ்மைலி ஃபயர் இதுல ஏதாவது ஒன்று திருக்கி விடுங்க பார்ப்போம்.